தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்காதது ஏன் என பிரேமலதா விளக்கமளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு 45 நாட்களே உள்ள நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட விஜயகாந்த் இன்னும் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை. இதற்கு விளக்கமளித்துள்ள பிரேமலதா 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்த பிறகு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்வார் என தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா தேர்தல் அறிக்கை விளக்க கூட்டத்திற்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறியுள்ளார். 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்த பிறகு கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவருமே தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிக்கும் சென்று வேட்பாளர்களுக்காக 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். அதனால எல்லா இடத்திலுமே தேர்தல் அறிக்கைக்கும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு அதிமுக திமுகவுக்கு மாற்று அணி உருவாக வேண்டும் என்று ஒட்டுமொத்த இளைஞர்கள் பொதுமக்கள் தாய்க்குலங்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்கிறத எங்களால கண்கூடா பார்க்க முடியும்.